வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். ஃபினான்ஷியல் இயர் முடியும் போது ஜிஎஸ்டி கணக்குகளை சரியா பார்க்கறது எவ்வளவு அவசியம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது உங்க பிசினஸ்க்கு ரொம்பவே முக்கியம். யோசிச்சு பாருங்களேன். மார்ச் மாசம் வந்துட்டாலே உங்க மைண்டுக்கு முதல்ல என்ன வரும்? பெரும்பாலானவங்களுக்கு இன்கம் டாக்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? இதுதாங்க நடைமுறையில நடக்குது. நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் இன்கம் டாக்ஸ் விஷயத்துல காட்டுற கவனத்தை ஜிஎஸ்டில காட்டுறதே இல்ல. ஆனா இது ரொம்ப ஆபத்தான ஒரு பழக்கம். இத நாம சரி பண்ணியே ஆகணும். ஆனா கவலைப்படாதீங்க. இந்த கவனக்குறைவை எப்படி சரி பண்றதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். உங்க பிசினஸ பாதுகாக்கிறதுக்கு ஒரு தெளிவான சிம்பிளான செக்லிஸ்ட் இதோ. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம அஜெண்டா இதுதான். ஃபினான்ஷியல் இயர் எண்ட்ல நம்மளோட முக்கிய வேலை என்ன? நம்ம டர்ன் ஓவரை எப்படி செக் பண்றது? ஐடிசியை எப்படி சரியா கணக்கு பாக்குறது? மத்த பொறுப்புகள் என்னென்ன? கடைசியா இதையெல்லாம் ஏன் இப்போவே செய்யணும்னு பார்க்க போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். வருஷ கடைசியில நம்ம கவனம் இன்கம் டாக்ஸ்ல இருந்து ஜிஎஸ்டி பக்கமும் திரும்பணும். அது ஏன் அவ்வளோ முக்கியம்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம செக்லிஸ்ட்ல முதல் முக்கியமான விஷயம் உங்க அக்கவுண்ட்ஸ் புக்ல இருக்கிற டர்ன் ஓவரும் நீங்க மாசம் மாசம் ஃபைல் பண்ற ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ல காட்டுற டர்ன் ஓவரும் சரியா மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். இங்கேதான் நிறைய தப்பு நடக்கும். பேங்க்ல இருந்து வர்ற வட்டி வருமானம், டிவிடெண்ட் வருமானம் இதையெல்லாம் நம்ம அக்கவுண்ட்ஸ்ல கரெக்டா எழுதிடுவோம். ஆனா ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ல காட்ட மறந்துடுவோம். டிவிடெண்டுக்கு வரி இல்லைனாலும் அதையும் ரிட்டர்ன்ல காட்டியே ஆகணும். அதே மாதிரி ஸ்கிராப் சேல்ஸ், ஏதாவது அசெட் வித் லாபம் வந்திருந்தா அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி கட்டியிருக்கோமான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இன்புட் டாக்ஸ் கிரெடிட், அதாவது ஐடிசி. இதுல கொஞ்சம் அசந்தா கூட உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை நீங்களே இழக்க வேண்டியது வரும். ஜாக்கிரதை. உங்க ஐடிசியை காப்பாத்திக்க இந்த 4 விஷயத்த கண்டிப்பா பண்ணுங்க. 1. உங்க பர்ச்சேஸ் ரெஜிஸ்டரையும் ஜிஎஸ்டிஆர் 2B ரிப்போர்ட்டையும் ஒப்பிட்டு பாருங்க. 2. உங்க சப்ளையர் யாராவது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம இருந்தா உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. 3. ஜிஎஸ்டிஆர் 3B ஏதாவது ஐடிசி எடுக்க மறந்துட்டீங்களான்னு செக் பண்ணுங்க. கடைசியா, தகுதி இல்லாத ஐடிசி ஏதாவது தெரியாம எடுத்திருந்தா அதை உடனே ரிவர்ஸ் பண்ணிடுங்க. இந்த தேதியை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 30ஆம் தேதி நவம்பர் மாசம் 2026. மார்ச் 2026ல முடிகிற ஃபினான்ஷியல் இயருக்கு நீங்க ஏதாவது ஐடிசி எடுக்காம விட்டிருந்தா அதை கிளைம் பண்றதுக்கான கடைசி நாள் இதுதான். இந்த டேட் போச்சுன்னா அப்புறம் ₹1 கூட எடுக்க முடியாது. அப்போ தகுதியற்ற ஐடிசினா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, சட்டப்படி நீங்க எடுக்கவே கூடாத ஒரு கிரெடிட். உதாரணத்துக்கு, நீங்க உங்க பர்சனல் யூஸுக்காக ஒரு கார் வாங்குறீங்கன்னா அதுக்கு கட்டின ஜிஎஸ்டிய ஐடிசிய எடுக்க முடியாது. அதுதான் தகுதியற்ற ஐடிசி. ஒரு முக்கியமான டிப் என்னன்னா, தப்பா எடுத்த ஐடிசிய இப்போதே ரிவர்ஸ் பண்றதுதான் புத்திசாலித்தனம். இல்லனா பின்னாடி கண்டுபிடிச்சாங்கன்னா பெரிய வட்டி, அபராதம்னு கட்ட வேண்டியது வரும். சில சமயம் எது சரி எது தப்புன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கறது ரொம்ப நல்லது. சரி, வாங்க அடுத்த செக்ஷனுக்கு போலாம். இதுல நாம மத்த பொறுப்புகள், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அப்புறம் டெபிட் நோட், கிரெடிட் நோட் பத்தி எல்லாம் பார்க்க போறோம். இந்த டைம்லைனை பாருங்க. ஏப்ரல் 2025ல இருந்து மார்ச் 2026 வரைக்கும் நீங்க போட்ட இன்வாய்ஸ்ல ஏதாவது தப்பு இருந்தா இல்ல ரேட் மாத்தணும்னா அதுக்கான டெபிட் நோட் அல்லது கிரெடிட் நோட்டை நவம்பர் 30, 2026க்குள்ள கண்டிப்பா கொடுத்துருக்கணும். இத மறந்தீங்கன்னா உங்க வருடாந்திர ரிட்டர்னான ஜிஎஸ்டிஆர் 9ல பெரிய பிரச்சனை வரும். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம், அதாவது ஆர்சிஎம், இதுல தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. நீங்க உங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்டை எடுத்து பாருங்க. செக்யூரிட்டி சார்ஜஸ், லாயர் ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், இதுக்கெல்லாம் நீங்க ஆர்சிஎம் முறையில ஜிஎஸ்டி கட்டியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நாம பார்க்க போறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம், ரூல் 42 மற்றும் 43. அதாவது, நீங்க டாக்ஸ் இருக்கிற பொருளையும் விக்கிறீங்க, டாக்ஸ் இல்லாத பொருளையும் விக்கிறீங்கன்னா ரெண்டுக்குமே பொதுவா சில செலவுகள் இருக்கும். உதாரணத்துக்கு வாடகை, ஆடிட் ஃபீஸ் மாதிரி. இதுக்கு நீங்க கட்டுற ஜிஎஸ்டி தான் பொதுவான வரவு அல்லது காமன் கிரெடிட். இது எப்படி ஹேண்டில் பண்றது? 3 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல இந்த மாதிரி பொதுவான செலவுகள் என்னென்னு லிஸ்ட் போடுங்க. 2வது, ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒவ்வொரு மாசமும் எவ்வளோ ஐடிசியை நீங்க திருப்பி கட்டணும்னு கணக்கு போடுங்க. 3வது, வருஷ கடைசியில மொத்தமா சரி பார்த்து ஏதாவது பாக்கி இருந்தா அதை வட்டியோட கட்டிடுங்க. பாருங்க, இந்த ரூல் 42, 43 கால்குலேஷன்லாம் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். இதுல தப்பு நடந்தா தேவையில்லாத வட்டி, அபராதம் வரும். அதனால நீங்களா பண்ணி ரிஸ்க் எடுக்க வேண்டாம். துல்லியமா கணக்கு பார்க்கணும்னா நீங்க நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸை கூப்பிடலாம். அவங்க நம்பர் இதோ 9500 22274881.
ஓகே, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இத்தனை நேரம் நாம பார்த்த ஜிஎஸ்டி செக்லிஸ்டுக்கோ இன்கம் டாக்ஸ்க்கு என்ன சம்பந்தம்னு பார்க்கலாமா? இதுதான் ரொம்ப முக்கியமான கனெக்ஷன். இதுதாங்க இந்த முழு வீடியோவோட சாராம்சம். இந்த கோல்டன் ரூல எப்பவும் மறக்காதீங்க. வருஷ கடைசியில கணக்கு முடிக்கும்போது முதல்ல ஜிஎஸ்டிய சரி பாருங்க, அதுக்கப்புறம் தான் இன்கம் டாக்ஸுக்கே போகணும். ஏன் இந்த ரூல் முக்கியம்னு கேக்குறீங்களா? யோசிச்சு பாருங்க, உங்க அக்கவுண்ட்ஸ் புக்ஸும் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸும் மேட்ச் ஆகலனா வரிசையா ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ், வட்டி, அபராதம்னு வந்துக்கே இருக்கும். ஆனா எல்லாத்தையும் சரியா சரி பார்த்துட்டீங்கன்னா இன்கம் டாக்ஸ் ஃபைலிங் ரொம்ப ஸ்மூதா முடியும். உங்க பிசினஸும் எந்த பிரச்சனையும் இல்லாம பாதுகாப்பா இருக்கும். நீங்க உங்க வருஷ கணக்க முடிச்சிருக்கலாம், ஆனா உங்களையே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்க கணக்குகள் உண்மையிலேயே எல்லா சட்ட விதிமுறைகளுக்கும் உட்பட்டு எந்த ஒரு தணிக்கைக்கும் தயாரா இருக்கா? இந்த செக்லிஸ்ட்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இல்ல ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வேணும்னா கண்டிப்பா நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. சரியான நேரத்துல பாத்துக்கிட்டாலே உங்க பிசினஸ் வளர்ச்சிக்கு அது ஒரு பெரிய பலமா இருக்கும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். நன்றி.